ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல். இன்றைய நாள் இன்னைக்கு ஒரு சாட்டர்டே. இன்றைக்கு வெதர் ஒரு அளவாக இருந்தது, அவ்வளோ குளிரும் இல்லை, இதுவும் இல்லை, சின்ன மழையும் இருந்தது. நீங்கள் எல்லாம் அப்படி நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் பட்ச் கேக். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காட்ட முதலாவது எனது யூடியூப்பை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது என்னத்துக்காக நான் செய்கிறேன்னா, ஈஸ்டருக்கு கேக். நாளை என்ன கேக்குன்னா சாக்லேட் பட்ச் கேக். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம். தண்ணி வந்து 500 மில்லி. இது வந்து என்னென்னு சொன்னால் ஆயில் வந்து 250 மில்லி. நெக்ஸ்ட் எக் 7 தான். நான் இன்னும் 6 போட வேணும். 7 இருக்கேன். நான் சின்ன முட்டைன்றபடியாக 7 போடுறேன். அது 750 பட்ச் பவுடர். பாருங்க, முதலாவதாக என்ன செய்வோம் என்று பார்ப்போம். முதலாவது தண்ணியை ஊற்றுவோம். ஐநூறு ஆயில் வந்து 250 மில்லி. அப்போ சரியா இருக்காண்டு. கிட்ட வருது. இன்னும் கொஞ்சம் மூச்ச வேணும். இது 150 மில்லி. தண்ணியில் ஒளி ஒன்று. இதோட முட்டையை போடுவோம். பெரிய முட்டைண்டா 6 முட்டை, சின்ன முட்டைண்டா 7. சாக்லேட் பட்ச் கேக்கில் நினைப்பீங்கள் இல்லை சுகர் சீனி ஒன்றுன்னு சொல்லலண்டு. சீனி, பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இந்த பட்ச் இருக்கும். இது வந்து 750 கிராம். அதுக்குள்ள ஒரு இதை பீஸ் வந்து போயிட்டு அதை எடுப்போம். என்ன செய்வனோட இப்போ நாங்கள் இதையும் கலந்து விடுவோம். இதோட எழுநூற்றி 50 கிராம் என்று சொல்லிட்டு மக்களே பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து
ஒரு 5 மினிட்ஸுக்கு அடிச்சிருப்பேன். எடுத்துட்டு ஆமா எப்படி பாருங்க எப்படி வந்துருக்காண்டு, எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி வந்துருக்காண்டு பாருங்க. கேக் பேட்டி ஹாய் கைஸ், ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் ட்ரே உண்டு. இந்த ட்ரேயில் இனி ஊற்ற போகிறேன். நான் அடித்த கேக் சாக்லேட் பஜ் கேக்கு இப்போ ஊற்ற போகிறேன். இதை வந்து 2 தரம் டக் பண்ண போகிறேன். சரி, 350 போட்டிருக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆகுது. இனிமே அப்படியே கேக்கை தூக்கி வைக்க போகிறேன். 30 மினிட்ஸால் இது முடியும். பர்த்டே வருது 350 Fahrenheit மக்களே. கேக் 30 மினிட்ஸால் ஆல்ரெடி ரெடியாக்கலாம். ஓகே, முடிஞ்சோடனே காட்டுறோம். ஓகே, இனிதான் இது சாக்லேட் கேக்குண்டா இதே கலருக்கு தானே வரும் பாருங்க. அப்படி கேக் இருக்குண்டு மக்களே. பாருங்க கேக் அப்படியே முடிஞ்சிட்டு கேக் மக்களே. நல்ல சாக்லேட் கேக். இனி இதுக்கு நான் ஐசிங் பண்ண போகிறேன். ஐசிங் பண்ணி சாக்லேட் ஐசிங் பண்ணி நாளைக்கு சேர்த்து கொண்டு வரது ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஒரு ஐசிங் பண்ணும்போது காட்டுறேன் மக்களே. ஹாய் எகெயின், நான் செய்த கேக் இந்த இருக்குது உங்களுக்கு காட்டுனேன் நான் இதுக்கு முதல். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த கேக்குக்கு மேலே ஐசிங் பண்ண போகிறேன். சாக்லேட் ஐசிங் செய்ய போகிறேன். ஈஸ்டர் சாக்லேட் ஐஸ் எல்லாம் ஈஸியான வேலையாக போகுது. எனக்கு டைம் இல்லை இந்த நாட்களில். ஏதோ ஒன்று செய்ய வேணுமென்றதுக்காக செய்கிறேன். ஈஸி தானே. மற்ற நேரம் கிறிஸ்மஸ் டைம் வழியே செய்யலாம். எனக்கு ஒரே தொடர்ந்து வேலை என்றபடியாக என்ன செய்கிறேன்னு தெரியாது. அப்படி ஈஸ்டர் கேக் எதுக்கு, அதுவும் வீட்டில் செய்தால் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். இது சேர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு தான் செய்கிறேன். இது இப்படி ஐசிங்க பூசுகிறேன். சாக்லேட் பஞ்ச் கேக் வந்து நான் இன்றைக்கு செய்யும்போது எல்லாம் காட்டுனேன் நான் எப்படி செய்கிறேன்னு.
கூட சின்ன பிள்ளைகள் வந்து இந்த சாக்லேட் ஐசிங் தான் விரும்பி சாப்பிடுவீங்க. நான் எடுத்து இன்னொரு ரேயில் வைக்கலாம். இந்த ரேயிலே செய்தேன்னா இதிலே செய்து கொண்டு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும். வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு தட்டுப்படாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு போனால் சரி. கேக் ஐசிங் போல் மீனக்கடை தேவையில் செய்துட்டு கட் பண்ணுற கேக்குன்றதை மீனக்கட்டு கொண்டு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். இது அதுக்காக தான் ஈஸியாக செய்யுது. அப்படி கிறிஸ்மஸ் இந்த டைமில் அப்படி கட் பண்ண வேலை இல்லை. பாருங்க மக்களே, நான் இன்னும் கட் பண்ண போகிறேன்னு இப்படி கேட்க ஒரு ஸ்கொயராக ஊற்ற போகிறேன். இங்கே வந்து காட்டு. ஓகே மக்களே, வெட்டிட்டேன். நீ என்ன செய்ய போகிறேன்டா, ஒவ்வொரு ஸ்கொயருக்கு எக்ஸு அவ்வளோ வைக்க போகிறோம். பிங்க், ப்ளூ, பிங்க், எல்லோ, இதெல்லாம் ப்ளூ வரும். இந்த எல்லோ, க்ரீன், இந்த பிங்க், காணாது. இந்த ஒரு கல்லன் உண்டு, ஒரு தீ கொண்டு ரெண்டு வித்தியாசமான கொண்டு பெருசு சின்ன ஒரு ஆள் திருடி கொண்டு போகுது சாக்லேட்டு. அதுக்கு முதல் வைக்க வேணும். நாங்கள் திருடன் கள்ளவும் ஒழிக்கவும் வந்து சேருவார் அந்த
ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு சாக்லேட் வைக்கிறேன். பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு கேக் செய்துட்டு வெட்டி கேட்குற வேலை முடிஞ்சது. இந்த இது இதுக்கு மேலே இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருந்தேன். நான் போடுவோம் வேணாம் டூமச்சாய். ஓகே மக்களே, என்னுடைய கிறிஸ்மஸ் என்ன வருது. ஈஸ்டர் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சி கொண்டு தான் சாக்லேட் எக் கேக்குன்னா எக் ஃபஜ் சாக்லேட் ஃபஜ் கேக், அதில் எக் வச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு இது ஒன்று இருக்குது, காட்டுறேன். நான் இது போகிறோங்க வீட்டு இது அப்படியே நாளைக்காக பண்ணி இது கொண்டு போனால் சரி. எக்குகள் ஈஸ்டர் பானியை பாருங்கள், ஒரு குட்டி பிள்ளைங்களை இதுக்கு தான் கொடுக்க போகிறேன், பிளானுக்கு தான் கொடுக்க போகிறேன். இது ஈஸ்டர் பானி. இதுதான் எங்களுடைய டெக்கரேஷன். என்ன டெக்கரேஷன்? ஈஸ்டர் டெக்கரேஷன். இது இந்த முறை வெரி ஷார்ட், எனக்கு டைம் இல்லாதபடியாக எல்லாம் கரியாக தான் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் மை அவசரத்தில் எல்லாம் செய்தேன்னா இதை செய்ய வேணுமெண்டு சாக்லேட் வேலை கேக் முடிஞ்சி சாக்லேட்ஸ் இன்னொன்று செய்து காட்டுக்கிறேன் உங்களுக்கு. ஒரு எக் மாதிரி உண்டு. இன்னொன்று பாருங்கள் மக்களே, ஏதோ ஈஸ்டருக்கு செய்ய வேணுமெண்டு இந்த விளையாட்டு பாருங்கள். கீழே வடிஞ்சு போயிட்டது. அது ஏதோ சம்திங் இது பிரச்சனையாகிட்டு இருக்குது. இதுக்கு ஏதோ பிரச்சனை வந்து செய்து பார்த்தேன். நான் எப்படி அவ்வளோ வடிவ வரையில் உங்களுக்கு செய்ததை காட்டுறேன். கிட்டத்தட்ட எக் மாதிரி தான் நான் செய்தேன். நான் வாட்டர் வழக்கமாக நான் செய்கிறேன்னா இந்த முறை கொஞ்சம் பிழைச்சிட்டு பரவாயில்ல, ஏதோ அப்படியோ. இன்னொன்று இதில் ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையால் வடிஞ்சது செய்தது. அதான் ஒரு சம்திங் இங்கே பாருங்க, கீழே இந்த ஓட்டை இருந்திருக்கு, கவனிக்கலை. அதில் இருந்து ஊற்றின ஜெலி கீழே வந்துட்டு, அதான் நடந்த சங்கதி. இதுதான் நான் செய்த ஜெலி ஒர்க். ஜெலி எக் போல் செய்த கொஞ்சம் பிழைச்சிட்டு ஏதோ செய்ததை காட்டுறேன். ஓகே மக்களே, எல்லாருக்கும் யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மக்களே. இப்பொழுதும் உங்கள் எல்லோருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள், உயிர்த்தெழுந்த ஞாயிற்று வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் சொல்லி வரோம் மக்களே. Bye bye. Thank you so much. Thank you for watching everyone. May God bless you. Bye bye.